தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்களோட அரசியல் மிக முக்கியமான அரசியல், தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில சீமான் அவர்களோட அரசியல் இன்னைக்கு 4% வரைக்கும் வாக்குகள் வந்திருக்கு அப்படின்றது கொஞ்சம் ஏமாற்றமான ஒரு விஷயமா தான் எல்லாருக்குமே இருக்கு. அதுல முக்கியமா இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் தான் அப்படின்றது ஒன்று இருக்கு. வெறுமனே திரைக்கவர்ச்சி வச்சு அரசியல் கொள்கை எதுவுமே இல்லாம ஆட்சி அமைச்ச விஜய் அவர்களால தான் இன்னைக்கு விஜய் அவர்களோட திரைக்கவர்ச்சியால தான் சீமான் அவர்களோட தமிழ் தேசிய கொள்கையும் சரி, தமிழ் தேசிய அரசியலும் சரி, தற்காலிகமாக இப்போ அமைதியா இருக்கு அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. அது தற்காலிகமே தவிர்த்து அது நிரந்தரம் இல்லை அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில நடிகர்கள் அரசியல் வருவதை எல்லாருமே எதிர்த்து வந்துட்டு இருக்க நிலையில, ஏன்னா அது திரைக்கவர்ச்சியினால இப்ப ராகவா லாரன்ஸ் நான் அரசியலுக்கு வரப்போறேன் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் விஷாலும் வரப்போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அரசியல் என்ன தெரியும் அப்படின்ற கேள்வியில இங்கே அவங்களுக்கு அரசியல் தெரியாது, அவங்களுக்கு முகம் இருக்கு, அவங்களுக்கு கவர்ச்சி இருக்கு, அதனால ஓட்டு போடுவோம் அப்படின்றதுதான் இங்க முக்கியமான விஷயமா இருக்கு. ஜியு பிரகாஷ் அவர்கள் நடிகனா இருந்து இன்னைக்கு அரசியலுக்கு நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என் காலம் வரும்போது அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஜிவி பிரகாஷ் அவர்கள் மக்களுடைய போராட்டமா எல்லா போராட்டத்திலுமே கலந்துகிட்டு இருந்த ஒரு நபர், மக்களுக்கான அரசியல் செய்த நபர் அப்படின்றது முன்னது இருக்கு. சீமான் அவர்களோட அரசியல உற்று நோக்கும் ஒரு சினிமா நடிகரா ஜிவி பிரகாஷ் அவர்கள் இருந்தாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே ஜிவி பிரகாஷ் அவர்கள் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா சீமான் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்குமா, இல்ல சீமான் அவர்களுக்கு ஆதரவா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இப்ப எல்லார் மத்தியிலுமே வந்திருக்கு. எனவே ஜிவி பிரகாஷ் அவர்கள் மட்டும் இல்ல, யார் வேணா அரசியலுக்கு வரலாம். ஆனா அது கொள்கை அரசியலா இருக்கணும். அதை தாண்டி வெறுமனே சினிமாக்கு வச்சு வந்தா இன்னைக்கு தமிழ்நாடு படுற பாடு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் ஆகுன்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே ஜிவி பிரகாஷ் அரசியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்தா அது யாருக்கு பாதகமானது அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க.